மே 3ஆம் தேதி நீட் தேர்வு எழுத போகிற மாணவர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த ஹால் டிக்கெட் வந்து வெளியாக போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பு தகவல் வந்துச்சு. அதாவது இன்றைக்கி ஏப்ரல் 26ஆம் தேதி. இப்போ அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஹால் டிக்கெட் வெளியாகும் அப்படிங்கிறத நம்மளோட என்டிஏ தேசிய தேர்வு வாரியம் அதாவது தேர்வு முகமை அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுல எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்குது. நம்ம எக்ஸாம் சென்டருக்குள்ளே என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பயமும் எல்லாருக்கும் இருந்துகிட்ருக்கு. யாருக்குன்னா புதுசாக நீட் எக்ஸாமை எழுதுகிறவங்களுக்கு. ஆல்ரெடி எழுதுனவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பரு, பாஸ்வேர்டு எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நாளைக்கு நமக்கு அட்மிட் கார்டு வெளியான உடனே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வரைக்கும் அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகலை. கண்டிப்பாக அப்டேட் வந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. அதே போல் இந்த அட்மிட் கார்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா அந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அதில் இந்த 3 விஷயங்களை பண்ணணும். ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் அதை ஒட்டணும். அடுத்து உங்களோட லெஃப்ட் ஹேண்டு, அதாவது வெள்ளாங்கையில் உங்களோட கை ரேகையை, அதாவது உங்களோட கை ரேகையை அந்த இடத்துல வெள்ளாங்கையை, கட்டை விரலை கை ரேகையை அப்படியே, அதாவது ப்ளூ அந்த ஸ்டாபிளில் வச்சு உங்கள் கை ரேகையை பார்த்திங்கன்னா வைக்கணும். இந்த 2 விஷயங்களை நீங்கள் உங்களோட ஹால் டிக்கெட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து 3ஆவது விஷயம் கையெழுத்து. அந்த கையெழுத்தை போட்டுறாதீங்க. அதாவது உங்களோட எக்ஸாம் சென்டருக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் கையெழுத்து போடணும். இந்த 3 விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். அடுத்து உங்களோட வெள்ளாங்கையில் கட்டை விரலை கைரேகையை வைக்க போகிறீங்க. கைரேகையை வச்ச உடனே அடுத்து 3ஆவது கையெழுத்து எக்ஸாம் சென்டருக்குள்ளே போய் போடணும். புரிஞ்சிருச்சா? அந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க. அடுத்து அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். அதாவது எப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோ அதே போல் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். அதை நீங்கள் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அதாவது என்ன நீட்டில் நீங்கள் அப்ளை பண்ணையில் என்ன ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அதே ஃபோட்டோவை அதாவது 2க்குமே ஒட்டிடலாம். ஒன்று பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இன்னொன்று போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் உங்களோட ஹால் டிக்கெட்டில். ஸோ நல்லா புரியும்னு நினைக்கிறேன். 2 ஃபோட்டோ, ஒன்று பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அதில் ஒட்டிடுவீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதில் உங்களோட கைரேகையை வச்சுருவீங்க. கையெழுத்து உங்களோட எக்ஸாம் சென்டரில் போய் போடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை உங்கள் ஹால் டிக்கெட்டில் அடுத்த பேஜில் ஒட்டிடுவீங்க. முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் பண்ணிடணும். மே 3ஆம் தேதி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் பண்ணியிருக்கணும். கையெழுத்து மட்டும் எக்ஸாம் சென்டருக்குள்ளே போய் போடணும். கரெக்டாக நமக்கு கேட்டு அதாவது நமக்கு மே 3ஆம் தேதி மதியானம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்க போது. ரிப்போர்ட்டிங் டைமிங் 11 மணி. அதில் எக்ஸாம் சென்டர் எதுங்கிறது அட்மிட் கார்டில் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. கரெக்டாக க்ளோசிங் டைமு, அந்த எக்ஸாம் சென்டரை 1:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிடணும். 1:30 மணிலேருந்து 1:45க்குள்ளே நமக்கு உங்களோட அட்மிட் கார்டெலாம் எல்லாத்தையும் செக் பண்ணி இது பண்ணுவாங்க. குறிப்பாக நீங்கள் உள்ளே போகையில் எல்லாருமே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போகணும். அது உங்களோட அட்டெண்டன்ஸுக்காக தேவைப்படும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அந்த புக்லெட்டை 1:45 கொடுப்பாங்க. 1:50லேருந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த புக்லெட்லாம் கேண்டிடேட்டெல்லாம் ரைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 மணிலேருந்து ஆரம்பித்து 5 மணி வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்கும். நல்லா ஒன்று கேட்டுங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எக்ஸாம் சென்டருக்குள்ளே போகையில் எடுத்துக்கிட்டு போகணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒட்டுவீங்க, இங்கே அட்மிட் கார்டில் ஒன்று ஒட்டணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டருக்குள்ளேயும் ஒன்று எடுத்துகிட்டு போகணும். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் இங்கே ஒட்ட போகிறீங்க, ஆனால் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவை, ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ தேவை. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அட்மிட் கார்டில் ஒட்டி எடுத்துகிட்டு போவீங்க, ஒன்று ஒட்டாமல் எடுத்துகிட்டு போவீங்க. இன்னொன்று என்ன, எக்ஸாம் சென்டருக்கு போவையில் முக்கியமாக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப், பேன் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, இல்லை ஓட்டர் ஐடியோ, இல்லை பாஸ்போர்ட்டோ, இல்லை உங்களோட ஆதார் கார்டோ. கண்டிப்பாக எல்லோரும் ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான். அதனால் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. தயவுசெய்து எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ண உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக எல்லா மாணவர்களுக்கும் நான் சொல்கிறேன் என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒன்று அட்மிட் கார்டில் ஒட்ட போகிறோம், ஒன்று எடுத்துகிட்டு போகிறோம்.
எக்ஸாம் சென்டருக்கு. அங்கே அது மட்டும் இல்லாமல் அட்மிட் கார்டில் ஒரு முக்கியமாக நம்மளோட கைரேகையை வைக்க போகிறோம். கையெழுத்து மட்டும் எக்ஸாம் சென்டருக்குள்ளே போய் போட போகிறோம். ஓகே, இவ்வளோ தான் விஷயமே. இங்கே பாருங்கள், இந்த வெப்சைட் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. neet.nta.nic.inங்கிற இங்கே பாருங்கள் 16ஆம் தேதி தான் அப்டேட் ஆகிருக்கு. நான் பார்த்தது இன்றைக்கி ஏப்ரல் 26ஆம் தேதி. நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரில. neet.nta.nic.inங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இது வழியாக தான் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்து இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணணும். அதனால் பொறுமையாக நம்ம சேனலில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நீட் யூஜி 2026ன்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும். அதை கொடுத்தீங்கன்னா போதும். அதில் தான் உங்களுக்கு அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணால் இன்ஃபர்மேஷன் வரும். இப்போ வரைக்கும் எதுவும் வரல. இங்கே பாருங்கள், லாஸ்ட் அப்டேட் வந்து ஏப்ரல் 16ஆம் தேதி. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.